Welcome to our channel Dream Life Education. Myself Rajakumaran, educational counselor. Today வந்து பாத்தீங்க அப்படினா கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய top 10 engineering colleges ஓட லிஸ்ட் தான் பார்க்க போறோம். என்னென்ன colleges எல்லாமே top 10ல இருக்கு. அதுல எப்படி நீங்க admission process எடுக்கலாம், அதோட கட் ஆஃப்ஸ் என்ன, நீங்க வந்து admission எவ்வளவு ஈஸியா வந்து எடுக்க முடியும் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தா 12th ஸ்டூடெண்டா உங்க பேரண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஸ்டூடண்ட்ஸ்க்கு பெஸ்ட் எஜுகேஷன் கிடைக்கணும் அப்படினா கண்டிப்பா நீங்க Dream Life Education ஃபாலோ பண்ணனும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய காலேஜ் வந்து பாத்தீங்க அப்படினா அமிர்தா. சோ அமிர்தா காலேஜ் எல்லாத்துக்குமே தெரியும், பாலக்காடு ஹைவே கிட்ட வந்து பாத்தீங்கன்னா லொகேட் ஆயிருக்கு. ஸோ இந்த காலேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் 1 ரேங்கிங்கில் வருது. அதாவது டாப் 10 இன்ஜினியரிங்கில் ஃபர்ஸ்ட் ரேங்கிங்கில் அமிர்தா காலேஜ் வருது. இதில் அட்மிஷன் ப்ராசஸ் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும். ஸோ அதில் கிராக் பண்ணிங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸி அட்மிஷன்ஸ் கிடச்சிரும். இதில் வந்து நீங்கள் டொனேஷன்ஸ் அது மாதிரி எல்லாமே பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படின்னா நீங்கள் வந்து மார்க் என்ட்ரன்ஸில் கம்மியாக வந்து ரேங்கிங்கில் கம்மியாக வந்தால் டொனேஷன்ஸ் எல்லாமே வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலேஜோட அட்மிஷன் ப்ராசஸ். செகண்ட் காலேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஹெச்டி டெக். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பீலமேட்டில் வந்து லொக்கேட் ஆயிருக்கு. இந்த காலேஜோட அட்மிஷன் ப்ராசஸும் நீங்கள் ஹையர் கட் ஆஃப்ல இருந்தீங்க அப்படின்னா ஜிக்யூவில் போயிடலாம். உங்களுக்கு கட் ஆஃப் கம்மியாக இருக்குது, மேனேஜ்மெண்ட்டில் போகணும் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக டொனேஷன்ஸ் இந்த காலேஜ்லேயும் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தேர்ட் காலேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லிஸ்ட்டில் ஸ்ரீகிருஷ்ணா வருது. இந்த ஸ்ரீகிருஷ்ணா காலேஜ் வந்து எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னா குனியமுத்தூரில் லொக்கேட் ஆயிருக்கு. இந்த காலேஜில் உங்களுக்கு ஒரு 180 or 190 கட் ஆஃப் வேணும். நீங்கள் வந்து இந்த சிஎஸ்சி ஓரியன்டாக போகிற மாதிரி இருந்தது அப்படின்னா அதுக்கு கம்மியாக இருந்தது அப்படின்னாலும் இதுக்கு நீங்கள் கேபிட்டேஷன் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இது டாப் 3rd காலேஜ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாப் 4th காலேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிஐடி அப்படிங்கன்னா கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் தான் சிஐடி அப்படிங்கிறது. ஸோ இந்த காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னா அவினாஷி ரோட்டில் உங்களுக்கு ஹோப்ஸ் பிரிட்ஜுக்கு முன்னாடி கொடிஷியா கிரவுண்டு தாண்டி லெஃப்ட் சைடில் லொக்கேட் ஆயிருக்கும். ஸோ இந்த காலேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஹையர் கட் ஆஃப்ல இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா நோ கேபிட்டேஷன் நோ டொனேஷனில் கவுன்சிலிங்லேயே போயிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5th இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யூனிவர்சிட்டி காருண்யா யூனிவர்சிட்டி. அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாப் 5 பொசிஷனில் வருது கோயம்புத்தூரில். இந்த இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தொண்டாமுத்தூர்லாம் தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா காருண்யா யூனிவர்சிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ இந்த காலேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிட்டி விட்டு கொஞ்சம் அவுட்டராக இருக்குது. வந்து பார்த்தீங்கன்னா 5th பொசிஷனை ஹோல்டு பண்ணுது. ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக காலேஜ் போய் விசிட் பண்ணலாம். விசிட் பண்ணி நல்ல மார்க்ஸ் இருந்தது, நல்ல இது எல்லாம் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிடும். அப்படி இல்லை அப்படின்னாலும் அந்த காலேஜில் நீங்கள் வந்து கேபிட்டேஷன் பே பண்ணி போகிற மாதிரி இருக்கும். டாப் 6ல் என்ன காலேஜ் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா குமரகுரு. ஸோ இந்த காலேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குமரகுரு சரவணப்பட்டியில் லொக்கேட் ஆயிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டிக்குள்ளே தான் லொக்கேட் ஆயிருக்கு. குமரகுருவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேம் ஆஸ் த 190 180 மேலே அபோவ் கட் ஆஃப்ஸ் வேணும். உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டொனேஷன்ஸ் இல்லாமல் சில கோர்சஸ் வந்து அவைலபிளாகவும் இருக்கும். ஸோ பட் வந்து பார்த்திங்கன்னா மெயின் ஸ்ட்ரீமிங் கம்ப்யூட்டர் ஸ்ட்ரீமிங் எடுக்கணும் அப்படின்னா அங்கேயும் நீங்கள் வந்து கேபிட்டேஷன் கொடுத்து போகிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கும் நீங்கள் கேபிட்டேஷன் கொடுக்குறதுக்கு இப்போ நான் சொன்ன காலேஜஸ்லையும் கேபிட்டேஷன் கொடுத்து நீங்கள் உள்ளே போகிறதுக்கும் அவங்க கேட்குற மினிமம் கட் ஆஃப்ஸ் வந்து இருக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து உள்ளே போக முடியும். அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா 8th வரது வந்து பார்த்திங்கன்னா ஹிந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பொள்ளாச்சி ஹைவேல இருக்குது. ஸோ இந்த காலேஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய லெவலில் கேபிட்டேஷன்லாம் இருக்காது, எல்லாமே நார்மலாக தான் இருக்கும். ஸோ இந்த இதில் வந்து எல்லா கோர்ஸுக்கும் இருக்காது, சில கோர்ஸுக்கு தான் இருக்கும். இது வந்து டாப் 8 பொசிஷனை ஹோல்டு பண்ணுது. ஸோ இந்த காலேஜில் மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அட்மிஷன் கைடன்ஸ் வந்து இந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி பண்ணிட்டு இருக்கோம். இதில் உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் டொனேஷன்ஸ் மேலே அபோவ் காலேஜஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் தெரியணும், டொனேஷன் தெரியணும்னாலும் நீங்கள் நம்ம வந்து கான்டாக்ட் பண்ணலாம். பட் இந்துஸ்தான் காலேஜை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கூட எம்ஓஇ சைன் பண்ணி டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலேஜில் வந்து அட்மிஷன்ஸ் பண்ணிருக்கோம். ஸோ அட்மிஷன் கைடன்ஸ் பண்ணிருக்கோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த காலேஜில் வந்து நீங்கள் வந்து நம்ம கான்டாக்ட் பண்ணலாம். இந்த லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 9th பொசிஷனை ஹோல்டு பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ராமகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இந்த காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிட்டிக்கு அவுட்டராக தான் இருக்குது. இந்த காலேஜில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமமாக ஒரு மார்க்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக வேணும். நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போகிற மாதிரி இருந்தாலே மினிமம் கட் ஆஃப் இருந்தால் மட்டும்தான் அந்த காலேஜில் எடுத்துப்பாங்க. இந்த காலேஜில் உங்களுக்கு கேபிட்டேஷன்ஸ் பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா டாப் 10 கடைசி 10th பொசிஷன் இது பண்ணுறது கேபிஆர் காலேஜ். இந்த காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் சிட்டி வர்றதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஹைவேலேயே இருக்குது. ஸோ உங்களுக்கு கொச்சின் ஹைவேலேயே முன்னாடி அந்த கருமத்துமட்டி தாண்டின உடனே வந்து பார்த்தீங்கன்னா கேபிஆர் இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்குது. இந்த காலேஜில் உங்களுக்கு வந்து ஹையர் கட் ஆஃப்ஸ் வேணும். இந்த காலேஜில் வந்து நீங்கள் உள்ளே போகணும் அப்படின்னா கண்டிப்பாக கேபிட்டேஷன்ஸ் பே பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாப் 10 இன்ஜினியரிங் காலேஜஸ் இன் கோயம்புத்தூர். இந்த டாப் 10 இன்ஜினியரிங் காலேஜஸில் எந்த காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வேணும், எந்த காலேஜோட கேபிட்டேஷன்ஸ் தெரிஞ்சுக்கணும், எந்த காலேஜில் எங்களுக்கு வந்து சீட் கிடைக்கல உங்களால் வந்து இது பண்ண முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து அட்மிஷன் கைடன்ஸ் தான் பண்ணிருக்கோம். நம்ம ட்ரீம் லைஃப் எஜுகேஷனல் சர்வீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து 3 இயர்ஸாக வந்து பார்த்திங்கன்னா அட்மிஷன் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ நம்மளோட ஆஃபீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோயம்புத்தூர் ஹோப் சிக்னலில் லெஃப்ட்டில் மசக்காளிபாளையம் போகிற ரோட்டில் லெஃப்ட் சைடில் மேலே லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ லொக்கேஷன் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு ஏதாவது அட்மிஷன் கைடன்ஸ் நீங்கள் நேரில் வரணும் அப்படின்னாலும் நேரில் வந்து நம்ம ஆஃபீஸை விசிட் பண்ணலாம். ஆர் என்னோட ஃபோன் நம்பர் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே கொடுத்துருக்கேன். அண்ட் தென் நம்ம வெப்சைட்டோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் செக் அவுட் பண்ணுங்கள். அண்ட் தென் நம்ம சேனல் ட்ரீம் லைஃப் எஜுகேஷன் யாராவது புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இது மாதிரி நிறையா
இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்துட்டு இருக்கும். அது மாதிரி நார்மல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நார்மல் காலேஜஸ் பெஸ்ட் காலேஜஸ் என்ன இருக்குது அப்படிங்கிற வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலில் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, நிறைய பார்க்கலாம். பை.